அரசு அதிகாரியை ஆபாசமாக வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய 3 கேடிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பல்ப் ஹோல்டரில் ரகசிய கேமரா வைத்த போலி பத்திரிகையாளர்கள் சிக்கியது எப்படி? அதிகாரியின் வீட்டில் ரகசிய கேமரா வைத்து அந்தரங்க வீடியோ எடுத்து 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய போலி பத்திரிகையாளர்கள்தான் இந்த மும்மூர்த்திகள். குண்டு பல்ப் ஹோல்டர்களில் ரகசிய கேமராவை வைத்து அதிகாரியின் அந்தரங்கங்களை அங்குலமாக படம் பிடித்த கேடிகள் சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் பாரதி ராஜாவை விசாரணை களத்தில் இறக்கினோம். கர்நாடகா மாநிலம் பெலகாவியில் வசிப்பவர் 36 வயதான ஒரு பெண் அரசு அதிகாரி. இவரிடம் பத்திரிகையாளர் என கூறி சமீர் நிசார் அகமது ஷேக், அப்துல் ரஷீத் மகானதார் மற்றும் முகமது பாலே குந்திரி ஆகிய 3 அறிமுகமாகியுள்ளனர். பெண் அதிகாரியுடன் நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கிய 3 அடிக்கடி அவரின் வீடுகளுக்கு சென்று குடும்ப நண்பர்களாக மாறியுள்ளனர். இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி பெண் அதிகாரியின் படுக்கை வரை சென்ற 3 அவருக்கே தெரியாமல் பல அறைகளிலிருந்த குண்டு பல்ப் ஹோல்டர்களில் ரகசிய கேமராக்களை பொருத்தியுள்ளனர். இதை அறியாத பெண் அதிகாரி வீட்டில் வழக்கமாக இருந்துள்ளார். இதனை அடுத்து அந்த கேமராக்களின் மூலம் பெண் அதிகாரியின் அந்தரங்கத்தை அந்த கும்பல் பதிவு செய்துள்ளனர். உடை மாற்றுவது, குளிப்பது, உல்லாசம் என ஒன்று விடாமல் பதிவு செய்த 3 தங்களது கேடி வேலையை காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். மர்ம நபர்கள் போல வாட்ஸ்அப் மூலமாக ஆபாச வீடியோக்களை பெண் அதிகாரிக்கு அனுப்பி 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். பணத்தை கொடுக்கவில்லை என்றால் மொத்த வீடியோக்களையும் இணையத்தில் வெளியிட்டு பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் அஞ்சி நடுங்கிய பெண் அதிகாரி தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூற 50 லட்சம் ரூபாயை கொடுத்தால் போதும் விட்டுவிடுகிறோம் என்று பேரம் பேசியிருக்கிறார்கள். இந்த செயலால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் அதிகாரி இந்த மிரட்டல் வேலைக்கு ஒரு முடிவு கட்ட நினைத்து மாலமாருதி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் அதிகாரிக்கு மிகவும் நெருக்கமான சமீர் நிசார் அகமது ஷேக், அப்துல் ரஷீத் மகானதார் மற்றும் முகமது பாலே குந்திரி ஆகிய 3 சேர்ந்து இந்த ஆபாச மிரட்டல் நாடகத்தை அரங்கேற்றியது அம்பலமானது. மேலும் அவர்கள் 3 எந்த செய்தி ஊடகத்திலும் வேலை செய்யவில்லை என்பதும் அவர்கள் போலி பத்திரிகையாளர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. பெண் அதிகாரியிடம் மோசடியில் ஈடுபடவே அவரை பல நாட்களாக நோட்டமிட்டு அவரிடம் நெருக்கமாக பேசி பழகி வீடியோ எடுத்து மிரட்டி பணம் கேட்ட உண்மை தெரிந்தது. இதனை அடுத்து பணம் தருவதாக சொல்லி பெண் அதிகாரி மூலம் அந்த 3 போலீசார் ரகசிய இடத்திற்கு வரவழைத்தனர். 50 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு வந்த போலி பத்திரிகையாளர்களான சமீர் நிசார் அகமது ஷேக், அப்துல் ரஷீத் மகானதார் மற்றும் முகமது பாலே குந்திரி ஆகிய 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்கள் இதே பாணியில் வேறு யாரிடமாவது மோசடியில் ஈடுபட்டுள்ளனரா என்று விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 8 மெமரி கார்டுகள், பென்டிரைவ், ரகசிய கேமரா ஹோல்டர்கள், 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.